தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற உள்ளது. அதுபோல் சட்டமன்ற குழுக்கள் அமைக்கப்படுவது குறித்த அறிவிப்பும் இன்று வெளியாகும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் எமது செய்தியாளர் சஞ்சீவி தொடர்பு கொண்டு கேட்கலாம். சஞ்சீவி, சொல்லுங்க, பேரவையில் இன்று நடைபெற உள்ள முக்கிய அலுவல்கள் என்னென்ன, அதை பற்றி விரிவான தகவல் இருந்தா சொல்லுங்க. சிவா, இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பல்வேறு அலுவல்கள் தமிழக சட்டமன்றத்தில் இன்று இருக்கிறது. குறிப்பாக முதலாவதாக பார்த்தோம் என்றால் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முனுசாமிக்கு இன்று இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் வினாவிடைகள் குறிப்பாக கேள்வி நேரம் நடைபெறுகிறது. இந்த கேள்வி நேரத்தின் போது பார்த்தோம் என்றால் மொத்தமாக 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி கேள்வி கேட்கிறார்கள். இதற்காக அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்கின்றனர். இதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மாற்றுத் தலைவர்கள் பட்டியல், குறிப்பாக ஒரு சட்டப்பேரவை நடைபெறும் போது ஒரு பேரவைத் தலைவர், ஒரு பேரவை துணைத் தலைவர் என்று இருப்பார்கள். அதை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தற்போது பேரவைத் தலைவராக தனபால் உள்ளார். அதே போல துணை பேரவைத் தலைவராக பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளார். இவர்கள் இருவரும் இல்லாத பட்சத்தில் மீண்டும் 2 தலைவர்கள், குறிப்பாக சட்டமன்றம் நடக்கும்பொழுது இவர்கள் இருவரும் இல்லாத பட்சத்தில் ஏதோ விஷயம் இருந்தாலோ, இவர்கள் சட்டமன்றத்திற்குள் இல்லாமல் போனாலும் மாற்றுத் தலைவர்கள் மீண்டும் இரு பேரினை நியமிப்பார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது பேரவைத் தலைவர் மற்றும் துணை பேரவைத் தலைவர் இல்லாமல் மீண்டும் வேறு இரு நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அலுவல் இன்று நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அரசினர் தீர்மானங்கள், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று அந்த அலுவல் குழுக்கள் நடைபெறுகிறது. சட்டமன்ற குழுக்கள் அமைக்கக்கூடிய பணி அலுவல் இன்று நடைபெறுகிறது. பல நாட்களாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினும் சரி மற்ற கட்சிகளையும் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 12 சட்டமன்ற குழுக்களை அமைக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை வைத்திருந்தனர். இந்த நிலையில் திமுக சார்பாக தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவையும் சந்தித்து ஒரு கோரிக்கை முன்வைத்தனர். இதுபோல 12 சட்டமன்ற குழுக்களை உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு வழக்கம் போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 27ஆம் தேதி என்று, குறிப்பாக இன்றுக்குள் இந்த குழுக்கள் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மொத்தமாக இருக்கக்கூடிய 12 குழுக்களில் ஒரு குழு, அதாவது அலுவல் ஆய்வு குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. இந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தின் முடிவில் தான் சட்டமன்றம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்றும் உள்ளிட்ட விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 4 குழுக்கள் இன்று அமைக்கப்படுகிறது. குறிப்பாக மதிப்பீட்டு குழு, பொது நிறுவனங்கள் குழு, அவை உரிமை குழு மற்றும் பொது கணக்கு குழு என்ற 4 குழுக்கள் மொத்தமாக இன்று அமைக்கப்பட உள்ளது. இந்த குழுக்களை அமைப்பதற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் மற்றும் அவை முன்னவரான திரு ஓ பன்னீர்செல்வம் முன்வைக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த குறிப்பாக ஒவ்வொரு குழுவிலும் மொத்தமாக 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகள் அலுவல் இன்று நடக்கும். குறிப்பாக ஒவ்வொரு கட்சியை பொறுத்து, கட்சியின் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சியின் பலத்தை பொறுத்து ஒவ்வொரு கட்சியிலிருந்து எத்தனை பேர்கள் அந்த குழுவில் இருப்பார்கள் என்று நிர்ணயிக்கப்படும். இதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. அதிமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பாக 2 பேரும், அதே போல காங்கிரஸ் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரும், மற்ற கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் திமுக சார்பாக விவசாயிகள் குறித்த பிரச்சனையும் இன்று சட்டமன்றத்தில் எழுப்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவா, சஞ்சீவி, சட்டமன்ற குழுக்கள் அமைப்படுவது குறித்து உறுதியான அறிவிப்பு இன்றைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? சிவா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு ஒன்று திமுக சார்பாக தொடரப்பட்டது. இந்த வழக்கின் முடிவில் உயர்நீதிமன்றம் தமிழக அரசிடம் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக குழுக்கள் அமைக்கப்படும், குறிப்பாக 27ஆம் தேதிக்குள் குழு அமைக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நான் குறிப்பிட்டது போல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 12 குழுக்களில் ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டது, குறிப்பாக அலுவல் ஆய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் முக்கியமான விஷயங்கள், அலுவல் எத்தனை நாட்கள் நடைபெற வேண்டும், சட்டமன்றம் எத்தனை நாட்கள் நடைபெற வேண்டும் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய அலுவல் ஆய்வு குழு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதற்கான உறுப்பினர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டனர். அதனால் மீதம் இருக்கக்கூடிய 11 குழுக்களில் 4 குழுக்கள், குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல மதிப்பீட்டு குழு, பொது நிறுவனங்கள் குழு, அவை உரிமை குழு, அதே போல பொது கணக்கு குழு என்ற 4 குழுக்கள் கண்டிப்பாக அமைக்கப்படும் என்று சட்டமன்றம் சார்பாக கொடுக்கப்பட்ட அலுவலிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் கண்டிப்பாக இன்று அந்த அறிவிப்பு கிடையாது. கண்டிப்பாக அந்த நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகள் தொடங்கும். இதற்காக முதலமைச்சர் மற்றும் அவை முன்னவர் ஓ பன்னீர்செல்வமே இதற்கான தீர்மானத்தை முன்வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து 4 குழுக்கள் அமைக்கப்பட்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய 7 குழுக்களை பேரவைத் தலைவரை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால் இந்த 4 குழுக்கள் சட்டமன்றத்தில் தீர்மானிக்கப்படும். சிவா.